தொடர்ச்சியாக மழை வெள்ள நிவாரண நிதி தொடர்பாக மத்திய மாநில அரசுகளிடையே தமிழக அரசின் தரப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பல்வேறு விதமான தகவல்களை தெரிவித்து வருகிறார்கள். மாநில அரசு இந்த பேரிடர் நிதிக்காக SDRF நிதியிலிருந்து நிதிக்குழு வழங்கிய அந்த 900 கோடி ரூபாய் என்பது தங்களுக்கு போதுமானது அல்ல என்றும் 21,000 கோடி ரூபாய் வரை நிதியுதவி அவசரமாக தேவைப்படுகிறது என்று தமிழக அரசு தரப்பில் பல முறை நேரிலும் மற்றும் இங்கும் அது வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் தற்போது அந்த நிதியுதவி போதுமானதாக இல்லை என்றும் வழக்கமாக தமிழக அரசுக்கு வழங்கப்படும் நிதி உதவி தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் இந்த சிறப்பு பேரிடர் நிதி வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து வருகிறது. நீங்கள் இந்த குற்றச்சாட்டு மற்றும் மத்திய அரசின் விளக்கம் இது தொடர்பாக என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது மாநில பேரிடர் நிவாரண நிதி, தேசிய பேரிடர் நிவாரண நிதி, இது இரண்டும் தான் அவசர காலத்துல, அதாவது ஏதாவது புயலோ அல்லது வெள்ளமோ அல்லது வறட்சியோ வந்தால் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களுக்கு ஒரு தங்கும் இடம், அவர்களுக்கு உணவு, உடை என்று ஒரு குறுகிய காலத்திற்கு அவர்களை சரியான இடத்துல அவர்களை தங்க வைத்து அவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட நிதிதான் மாநில பேரிடர் நிவாரண நிதி, தேசிய பேரிடர் நிவாரண நிதி. இதுதான் சட்டம். இது எல்லாருக்கும் தெரியும் அல்லது தெரியாதது போல் நடிப்பார்கள். இப்போ பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால மாநில பேரிடர் நிவாரண நிதியில தமிழகத்திற்கு இருந்தது வெறும் 300 கோடி தான். ஆனால் இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில 1200 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதுல 900 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கிறது, 300 கோடி மாநில அரசு கொடுக்கிறோம். இப்போ தேசிய பேரிடர் நிவாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா முதல்ல இது துவங்கப்பட்ட போது 1000 கோடி கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 8000 கோடி இதற்கான நிதி இந்தியா முழுமைக்கும் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இந்தியா முழுவதற்குமே ஒரு ஆண்டுக்கு இது 8000 கோடி தான் இந்த ஆண்டு. அப்போ இப்போ திடீர்னு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பார்லிமெண்ட்ல இதெல்லாம் பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட விஷயம், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் 8000 கோடி இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய நிதியிலிருந்து 37,000 கோடி கொடுன்னு ஒரு அரசாங்கம் கேட்டாலே அது வேண்டும் என்று மலிவான அரசியல் செய்வதாகத்தான் பொருளாகும். இதை நாம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் அதிலிருந்து கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அது மலிவு அரசியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ எங்க இருந்து பணம் வரும்? இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. சமீபத்துல சொன்னாங்க, நாங்கள் இதுவரையில தமிழ்நாடு 1,27,000 கோடி இது வரைக்கும் இந்த 10 வருஷத்துல கேட்டிருந்தோம். ஆனா மொத்தமே கிடைச்சது எங்களுக்கு 5000 கோடி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு வாதத்திற்கு அப்படியே இருக்கட்டும். நீங்க 1,27,000 கோடி மக்களுக்கு பாதிப்பு தானே, இழப்பு தானே. அப்போ அந்த 5000 கோடி போக மீதி உள்ள 1,22,000 கோடிய எங்கிருந்து கொடுத்தீங்க, யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்க? மாநில அரசு எங்க கொடுத்துச்சு? கணக்கு இருக்குதா? இல்ல. விஷயம் என்னன்னு கேட்டா, துறை ரீதியாக அது மாநில அரசு ஆய்வு செய்து யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு எந்தெந்த இடத்துல ஏற்பட்டிருக்குன்னு ஆய்வு செய்து அதனுடைய பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கும். அதை பார்த்து சரி செய்து மத்திய அரசு தன்னுடைய குழுவை அமைத்து அதை சரி செய்து அதிலிருந்து இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து துறை வாரியாக அதை நிதிநிலை அறிக்கையிலிருந்து ஒப்புவார்கள். இதுதான் சிஸ்டம். இதுதான் காலகாலமா நடந்துகிட்டு வர ஒரு முறை. ஆனால் வேண்டும் என்று ஒரு அரசியலுக்காக மக்களை குழப்புவதற்காக இது போலதான் பேசுறாங்க. ஆல்ரெடி மத்திய அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விட்டது. இன்னும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்.